ஹலோ எவ்ரி ஒன். சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஃபார் நீட் அஸ்பிரண்ட் செக்மெண்ட்ல இன்னைக்கான கொஷின்ஸ் நடத்தி பார்த்துலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் ஃப்ரம் பிசிக்ஸ். வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த கிவ் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் ஷோன் இன் த ஃபிகர்? ஸோ இந்த ஃபிகர்ல கொடுத்துருக்கிறதுல ஒரு அரேஞ்ச்மெண்ட், ட்ரையாங்கிள் ஷேப் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. Q1, Q2, Q3 அப்படின்ட்டு அந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. Q1 அண்ட் Q2க்கு நடுவில் R12, 2-3க்கு நடுவில் R23, 3-1க்கு நடுவில் R13 அப்படின்னு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ இதை வச்சு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் என்ன அப்படிங்கிறதான் கொஷின். திஸ் த ஃபோர் ஆப்ஷன்ஸ். ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். கீழே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸோட லொக்கேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இதில் எது கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. கேர்ஃபுல்லாக இந்த கொஷின் போடுங்க. இது ஈஸி தான், கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது நம்ம இந்த கொஷினில். ஓகே, வி கோ ஃபார் கெமிஸ்ட்ரி. செகண்ட் கொஷின். If aluminum crystal is in cubic close package ன்னு கொடுத்துட்டான், and in metallic radius is 125 picometer, metallic radius ன்னு கொடுத்துட்டான். then the edge length of the unit cell is என்ன அப்படின்னு கேட்குறான். edge length கேட்குறான். இது டைரக்ட் ஃபார்முலா போட்டு ஃபார்முலாவில் கொடுத்துருக்க வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஈஸி கொஷின், பட் கால்குலேஷனில் கேர்ஃபுல்லாக இருங்க. கால்குலேஷன் மிஸ்டேக் வர இதில் நிறைய சான்சஸ் இருக்கு. பி கேர்ஃபுல் in calculation. Okay, this is the four options: 354 picometer, 2626 picometer, 541 picometer, 108 picometer. This is the four options. Okay, we go for third question from botany. Plants such as Commonilla can perform autogamy, geitonogamy, xenogamy. The correct one is R. இதுல எது கரெக்ட்? இந்த காமனல்லா அப்படிங்கிற பிளான்ட் வந்து இந்த மூணுத்துல எந்த மெத்தடை யூஸ் பண்ணுது அப்படிங்கிறதான் கொஷின். A ஒன்லி, A and B ஒன்லி, C ஒன்லி, ஆல் ABC. எது கரெக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபைனலி வி கம் ஃபார் fourth question from zoology. Complete the analog with respect to chromosome number and choose the correct option. மியோசைட் ஆஃப் rat 42 அப்படின்னு கொடுத்துட்டான். தென் கேமெட்ஸ் இன் ஹவுஸ் ஃப்ளை அப்படின்னு கேட்டிருக்கான். 19, 6, 24, 18. திஸ் த ஃபோர் ஆப்ஷன். கேமெட்னு கொடுத்துருக்கானா இல்லை மியோசைட்டுன்னு கொடுத்துருக்கானான்னு கேர்ஃபுல்லாக இருங்க. இது ஒரு பாக்ஸ் போட்டு என்சிஆர்டியில் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸை தெளிவாக படிச்சிருந்தா, நல்லா ஞாபகம் வச்சிருந்தா இது டக்குன்னு போட்டுடலாம். இது ஒரு ஈஸி கொஷின் தான். ஸோ ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஆல் த பெஸ்ட். எல்லாமே நல்லா படிங்க. நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா இங்கே முடியாதது ஒன்றுமே கிடையாது. All upon your hard work and with some smart work. So all the best. நல்லா பண்ணுங்க. Bye.